வணக்கம். நான் உங்கள் கலா முருகவேல் பேசுகிறேன். இன்றைக்கி பொடி ரசம் வைக்கிறத பற்றி பார்ப்போம். கருவேப்பிலை, தக்காளி பழம், பச்சை மிளகாய், பட்டை மிளகாய், பூண்டு, மல்லித்தழை, ஜீரகம், மிளகு, மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு, புளி புளியை தண்ணியில் ஊற வச்சாச்சு. அதோட உப்பையும் சேர்த்து ஊற வச்சிட்டோம்னா புளியில் இருக்க மண்ணெல்லாம் கீழே கரைஞ்சி வந்துடும். அதனால் நம்ம உப்பையும் சேர்த்து ஊற வச்சு புளி கரைசல் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதில் தக்காளி பழத்தையும் நம்ம ஆட் பண்ணி தக்காளி பழத்தை நல்லா புழிஞ்சு எடுக்கிறோம். புழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் வர்ற அந்த ஒயிட்டு காம்பை வந்து நம்ம வெளியே எடுத்துடணும். ஏன்னா ஸ்டோன் இருக்கவங்களுக்கு அது ஒத்துக்காது. நல்லா புளி போட்டு கரைச்சி புளியிலே கரைச்சிடணும். புளி கரைசல்லே கரைச்சிடணும். கரைச்சிட்டு நல்லா நையை கரைச்சிடணும். தோலே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு கரைச்சா தான் பொடி ரசம் ஸ்மெல் வரும். அடுத்து கருவேப்பிலை எடுக்கணும். கருவேப்பிலை வந்து கொழுந்தாக இருக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு கொழுந்தை போட்டு இப்போ அதை புளித்தண்ணியிலே போட்டு கசக்கணும். அதிலே தக்காளி பழம், புளித்தண்ணி எல்லாம் போட்டு கசக்கி எடுத்தோன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுத்து வாணலியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சிகிட்ருக்கு. அடுத்து பச்சை மிளகாய், பட்டை மிளகாய் போட்டு ஒரு கிண்டியாச்சு. அடுத்தது பூண்டு விழுதை வந்து நல்லா வதக்கணும். பூண்டு ஸ்மெல் வர்ற அளவுக்கு வதக்கணும். வதக்கினா தான் நல்லா ரசம் வந்து வாடை வரும். வாடைன்னா நல்லா மணக்கும். நல்ல ஸ்மெல் வந்துருச்சா? ஸ்மெல் வந்தோடனே அடுத்து இஞ்சியை நம்ம வந்து விழுதாக்கி வச்சுருக்கோமா, அதே மாதிரி அதை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம தான் ஏற்கனவே கருவேப்பிலை, தக்காளி பழத்தையெல்லாம் அது புளிக்கரைசல்ல கரைச்சி வச்சுருக்கறனால நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. அடுத்து ஜீரகத்தையும் மிளகையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பொடியை சேர்க்குறதா நம்ம பொடி ரசங்கிறோம். இதை பொடி பண்ணி வச்சுருக்கோம். பட் தேவைக்கு ஏற்ப நம்ம புளி கரைசலுக்கு ஏற்ப இந்த பொடியை கொட்டிக்கிட்டு கிண்டணும். இந்த இது வறுபடுற தன்மை, அதாவது பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்து வறுக்கணும். இதில் வறுத்தோம்னா அதில் ஸ்மெல் வரும். மிளகோட வாடகையும் சீரகத்தோட வாடகையும் வரும். வாடை நல்லா கம்முன்னு வரையில் இது புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கோமா, அதை ஊற்றணும். அதை ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா கலக்கி விட்டு ஊற்றிட்டோம்னா எப்போதுமே நம்ம வந்து ரசம் வைக்கையில் வந்து கொதிக்கக்கூடாது ரசம். அதாவது நுரை தள்ளிட்டு வரணும். இது வந்து பெருங்காய தூள் நம்ம தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நாங்கள் பெருங்காயம் போட்டால் தான் சாப்பிடுவோம். அதுக்காக வேண்டி பெருங்காயம் சேர்த்துருக்கோம். வெல்லமும் சேர்க்கலாம். வெல்லம் ஒரு பீஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டால் இனிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். அது காரத்துக்கு தான் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதை கலக்கி விட்டாச்சு. ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. கொதிக்கிற பக்குவத்தில் இருக்கும்போது வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும். அந்த நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் முறைச்சிக்கிட்டுருக்கு. அதுக்கு இடையிலே நம்ம மல்லித்தழையை கட் பண்ணி வச்சுருக்கோம். மல்லித்தழை அதிலே போட்டால் நல்லா இருக்காது, இறக்கி தான் போடணும். நான் முறைச்சிருச்சு ரசம். அப்படியே எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி மல்லித்தழை அதில் போட்டாச்சு. நம்ம போட்டு ஸ்பூன் எடுத்து கிண்டணும். ஒரு கிண்டி விட்டுட்டு அப்படியே பாத்திரத்தை வச்சு மூடிட்டோம்னா அந்த மல்லித்தழையெல்லாம் அந்த ஆவியிலே